அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களோட வரி 50% ஆக்கியிருக்காங்க. இதனால இந்தியாவில இருக்கக்கூடிய ஏற்றுமதி துறையில ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்தியா பாதிக்கப்படக்கூடிய இந்த சமயத்துல இதன் மூலமா ஒரு சில நாடுகள் லாபம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்போட இந்த அதிகமான வரிக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வெல்கம் டு தி KTV. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. டொனால்டு டிரம்போட இந்த அதிகமான வரிக்கு இந்தியாவில 4 துறைகள் அதிகமா பாதிக்கப்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அது 4 துறைகள் என்னென்ன அப்படின்னா நகை, ஆடை, ஆட்டோமொபைல்ஸ், அதுக்கப்புறமா கடல் உணவு சார்ந்த ஏற்றுமதி. இது 4ம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது. ஆடைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில 90,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இதன் மூலமா வியட்நாம், வெஸ்ட் பெங்கால் போன்ற நாடுகள் பயனடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நகை, வைரம் தான் இந்தியாவில ஒரு முக்கியமான ஏற்றுமதிக்கான வருவாயா இருந்துட்டு வருது. இதுல 85,000 கோடி ரூபாய் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அதுலயும் குறிப்பா சொல்ல போனா மும்பை, சூரத் சைட்ல இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான பேர் பாதிக்கப்படலாம் அப்படின்னும் இத்தாலி, பிரான்ஸ், தாய்லாந்து, டர்க்கி, சைனா இந்த நாடுகள்லாம் லாபம் அடைறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூறப்படுது. ஆட்டோமொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் 58,000 கோடி ரூபாய் வருவாய் பாதிக்கப்படலாம் அப்படின்னும் இதன் மூலமா நார்த் கொரியா, சைனா, ஜப்பான், ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் அமெரிக்க சந்தையில லாபத்தை அடைய போகுது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கடலுணவு ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில 20,000 கோடி ரூபாய் வருவாய் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னும் அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்ல கடலை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கணும். வியட்நாம், இந்தோனேஷியா நாடுகள் லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவோட இந்த அதிகமான வரினால இந்தியாவில நிறைய பாதிப்புகள் ஏற்பட போறது. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதியிலையும் ஏற்றுமதி துறைகள்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் அதிகமான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியா பாதிக்கப்படக்கூடிய இதே சமயத்துல ஒரு சில நாடுகள் லாபம் அடைறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல வியட்நாம், வங்கதேசம், கம்போடியா, சைனா, நார்த் கொரியா இந்த நாடுகள்லாம் அமெரிக்க சந்தையை கைப்பற்றி லாபம் அடைறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்தியா இதுக்கான மாற்று வழியை சீக்கிரமா கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஏற்றுமதி துறைகள்ல வேலை பார்க்கக்கூடிய நிறைய மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகமான வரி விதிச்சிருக்காரு அப்படின்னு அமெரிக்கால இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது அதிகமான வரிதான் அப்படின்னு சட்டவிரோதமா இருக்கு அப்படின்னு அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் நேரடியா வரி விதிக்கல. ஆனா அக்டோபர் 14 வரைக்கும் இந்த வரி அமல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தோட இந்த எதிர்ப்புக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது என்னது அப்படின்னா இந்த வரியை நீக்கினா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படின்னும் இதனால அமெரிக்கால இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் அதிகமா பாதிக்கப்படுவாங்கன்னு பிற நாடுகள் நம்மை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வரி அமெரிக்காவுக்கு கண்டிப்பா தேவைதான் அப்படின்னு டொனால்டு டிரம்ப் கிட்டத்தட்ட கோபத்திலேயே சொல்லியிருக்காரு. அது போதாததுக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் நம்ம பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னும் இந்த வரி மூலமா அமெரிக்கால இருக்கக்கூடிய நம்ம தொழிலாளர்கள் மற்றும் அமெரிக்க உற்பத்தியாளர்களை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி இந்த வரி தான் அப்படின்னும் நம்ம நாட்டை மீண்டும் பணக்கார மற்றும் வலிமையான நாடாக மாற்றோம் அப்படின்னு டொனால்டு டிரம்ப் சோசியல் மீடியாவில பதிவு போட்டிருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்போட இந்த அதிகமான வரினால இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போன்ற ஒரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன். நன்றி.